1 மினிட்ல ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். இதுதான் உங்களோட 1 மினிட் சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காக்னிசன்ஸ்னா என்னது? ஏன்னா காக்னிசன்ஸ் அப்படின்றது சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா. கண்டிப்பா அது மெயின்ஸ்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ காக்னிசன்ஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் நமக்கு சிஆர்பிசிலும் சரி பிஎன்டபிள்எஸ்லயும் கிடையாது, டிஃபைனே பண்ணல. ஸோ ப்ரொவிஷன்ல டிஃபைன் பண்ணலன்னா அடுத்து நம்ம தேடக்கூடிய ஏரியா கரெக்ட் கேஸ் லால தேடுவோம். ஸோ அப்படியேப்பட்ட லேண்ட்மார்க் கல்கட்டா ஹைகோர்ட் கொடுத்த பழைய கேஸ் லா 1950 கேஸ் லால காக்னிசன்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது ஜுடிஷியல் மைண்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த ஜேஎம் அவங்களோட ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்ணா காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதோட கீவேர்ட். இது ஜுடிஷியல் மைண்டை சும்மா அப்ளை பண்ணக்கூடாது, என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணணும், ஃபார் டூயிங் அண்ட் ஜுடிஷியல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட் ஆன் சம்திங். எது மேல அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். பட் அந்த ஆக்ஷன் என்னது? காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது அப்ளைங் த ஜுடிஷியல் மைண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் ஜுடிஷியல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த காக்னிசன்ஸ் எது மேல எடுப்பாங்க, எந்த கோர்ட்டு எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கோர்ட் வராங்க. ஒன்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, இன்னொன்று செஷன்ஸ் கோர்ட். ஸோ எடுத்த உடனே நம்ம செக்ஷன்ல கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தப்பான செக்ஷன் போட்டாலோ இல்ல செக்ஷனே போடாம விட்டாலோ மார்க் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கிறத பத்தி பேசுற செக்ஷன் 190 சிஆர்பிசி, அதுக்கப்புறம் 210 பிஎன்டபிள்எஸ். 2 செக்ஷனையுமே கண்டிப்பாக எழுதணும். ஸோ எது மேல அந்த ஜேஎம் காக்னிசன்ஸ் எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட். டைரக்டா நீங்க ஜேஎம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை வச்சு அவர் காக்னிசன்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா போலீஸ் ரிப்போர்ட். ஸோ போலீஸ் கிட்ட நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, இன்வெஸ்டிகேஷனை முடிப்பாங்க, ஃபைனலா ஒரு போலீஸ் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க பாத்தீங்களா கோர்ட்ல, அந்த ரிப்போர்ட்டை வச்சும் நம்ம காக்னிசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஜேஎம்ஏ அவரோட சஸ்பிஷன்ல நாலேஜ்ல ஏதோ ஒரு கன்கிரீட் ஃபேக்ட்ல தப்பு நடக்குதுன்னு தெரிய வருது, அவரா எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். அதுதான் ஃபைனலான கிளாஸ். வேற ஏதாவது ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோ அதர் தென் போலீஸ், இல்லைன்னா ஜேஎம்கே ஓன் மோஷன் தெரிய வருது இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு, ஃபவுண்டட் ஆன் டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சுன்னா அவரே கூட காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஜேஎம் கோர்ட் காக்னிசன்ஸை பத்தி இங்க பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட். இதுக்கான செக்ஷன் 193 சிஆர்பிசி, 213 பிஎன்டபிள்எஸ். இந்த செஷன்ஸ் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செஷன்ஸ் கோர்ட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், நான் ஜென்ரலா சொல்றேன், ஓகே, ஒரு காக்னிசன்ஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனா அதுவே எல்லா கேஸையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த கிரிமினல் கேஸ் எந்த கோர்ட்டுக்கு போகணும்னு டவுட் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு தான் ஸ்கெடியூல் 1 ஆஃப் சிஆர்பிசி இல்ல பிஎன்டபிள்எஸ் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸு பெயிலபிளா நான் பெயிலபிளா, அதோட நேச்சரு, பனிஷ்மெண்ட்டு, அது எந்த கோர்ட்டுக்கு போகணும்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ சில அஃபென்சஸ் ரொம்ப சீரியஸான அஃபென்சஸ், மர்டரு, ரேப்பு, அந்த மாதிரி அஃபென்சஸ்லாம் ட்ரையலபிள் ஒன்லி பை செஷன்ஸ் கோர்ட். அப்போ அதெல்லாம் டைரக்டா செஷன்ஸ் கோர்ட் இந்த செக்ஷனுக்கு கீழே காக்னிசன்ஸ் எடுத்து கேஸ் ஆரம்பிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரிஜினலா காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. அப்ப யார் இதுக்கான காக்னிசன்ஸ் எடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஎம் கோர்ட் தான். ஸோ எடுத்த உடனே ஜேஎம் கோர்ட்டுக்கு தான் இந்த கேஸ் போகும். ஜேஎம் கோர்ட் உடனே என்ன பண்ணுவாங்க, இது செஷன்ஸ் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்த உடனே 209 சிஆர்பிசி, 232 பிஎன்டபிள்எஸ் கீழே கமிட் பண்ணிடுவாங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. ஸோ செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இதை பிஆர்சி கேசஸ்னு சொல்லுவாங்க, ப்ரிலிமினரி ரெஜிஸ்டர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டைரக்டா ஒரிஜினல் காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. ஆனா சில ஸ்பெஷல் கேசஸ்ல டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்கலாம்னு எக்ஸ்பிரஸ்லி சொல்லியிருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் போக்சோ ஆக்ட். அது கீழே டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செஷன்ஸ் கோர்ட். ஸோ போக்சோ ஆஃபென்சஸ்லாம் யாரு காக்னிசன்ஸ் எடுப்பா? செஷன்ஸ் கோர்ட் தான் காக்னிசன்ஸ் எடுக்கும். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இந்த செக்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க கிளாஸ் 2ல, டிஃபமேஷன் கேசஸ்பா. ஆனா சாதாரணமான டிஃபமேஷன் இல்ல,
நீங்களும் நானும் இன்வால்வ் இல்லை. பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, கவர்னரு, மினிஸ்டரு அந்த மாதிரி ஆட்கள் அவங்களோட அஃபிஷியல் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டிஃபமேஷன் ஏதோ இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த கேசஸை யாரும் கமிட் பண்ண வேணாம், ஜேஎம்ஏ வேண்டாம், டைரக்டா செஷன்ஸ் கோர்ட்டே காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான காக்னிசன்ஸ் பற்றி. இந்த இத்தனை காக்னிசன்ஸும் எது மேலே எடுப்பாங்க, யார் மேலே எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்னிசன்ஸ் will be taken on the offense and not the offender அப்படின்னு இந்த லேண்ட்மார்க் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. கேஸும் சைட்டேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப டேக்கன் ஆன் தி அஃபென்ஸ் நாட் தி அஃபெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அஃபென்ஸை சுத்தி தான் கோர்ட்டு இந்த அஃபென்ஸ் நடந்துச்சா, இல்ல இந்த அஃபெண்டர் பண்ணாரா, இல்ல இந்த அஃபென்ஸுக்கு வேற ஒருத்தருக்கு சம்பந்தம்னா அந்த வேற ஒருத்தரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஸோ அஃபெண்டரை சுத்தி உங்களோட ஜுடிஷியல் மைண்ட் போகாம அஃபென்ஸை சுற்றி தான் உங்கள் ஜுடிஷியல் மைண்டு போகணும். ஸோ தி அஃபென்ஸ் வில் பி டேக்கன் காக்னிசன்ஸ் நாட் தி அஃபெண்டர் அப்படின்னு சொன்னது தான் இந்த கேஸ் லால. இப்போது இதை நீங்கள் 3 மார்க்குக்கு எழுதிக்கலாம். ஒரு 5 மார்க்காக கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து எழுதணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி சேர்த்து எழுதுகிற ஏரியாவில் நம்ம இன்வெஸ்டிகேஷனையும் காக்னிசன்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை, யார் பண்ணுவா? அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்க, போலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் காக்னிசன்ஸ் அப்படின்றது என்னது? அது ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன், ஜட்ஜு மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து எஃப்ஐஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சார்ஜ் ஷீட் வரைக்கும் போகும், கரெக்டா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க போலீஸ் கிட்ட, அது எஃப்ஐஆர் போடுறாங்க, அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட்டு எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி லாஸ்ட்டாக சார்ஜ் ஷீட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஆனால் நம்ம காக்னிசன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ட்ரையலு, ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு ஃபைனலாக முடியும். ஓகேங்களா? ஜென்ரலி நம்ம சொல்கிறோம், இங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஜென்ரல் லா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனோட ஃபுல் ப்ராசஸ் எதுக்கு? எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக. அதுதான் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் இன்வெஸ்டிகேஷன். ஓகே. ஆனால் இந்த காக்னிசன்ஸ் என்னது? இட் இஸ் ஆல் அபவுட் அப்ளைங் த ஜுடிஷியல் மைண்ட். சரி, இவ்வளோ நேரம் அப்ளைங் த ஜுடிஷியல் மைண்டுன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? அப்ளைங் த ஜுடிஷியல் மைண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் கேஸு கோர்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற இடம் இந்த காக்னிசன்ஸ். ஸோ மொத்தமாக இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டேன் ஐயா, இல்லைன்னா நான் போலீஸ் கிட்ட போல ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவே நானே எழுதி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேங்க ஐயா, இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி கேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காக்னிசன்ஸ். ஸோ காக்னிசன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா இத்தனை விஷயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிக்காக எழுதணும். இது பேர் மினிமம். ஸோ இந்த மாதிரி தினமும் ஒரு கான்செப்ட் படித்தா கூட நம்ம நல்ல மார்க் வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.